Hi friends, welcome to Anbu's Cookery. நம்ம இன்னைக்கு சுண்டல் வச்சு ஒரு மசால் செய்ய போறோம். இது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் டேஸ்ட்லயே இருக்கும். இது சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நான் இப்போ நல்லா அரைச்சாச்சு. நம்மளோட மசால் ரெடி ஆகிடுச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்குன்னு வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க தேவையில்ல, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டு அரைச்சாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நீளமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மசாலில் மிளகு போட்டு அரைச்சிருக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு நான் சுண்டல் வேக வச்சு இந்த தண்ணியவே சேர்த்துட்டேன். நல்லா இதை ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா மசால் மாதிரி வெந்துடும். இப்போ வெந்துருச்சு. இதில் வந்து நான் இப்போ சுண்டல் சேர்க்க போகிறேன். சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருந்தேன். சுண்டல் வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சினா தான் உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ நம்ம சுண்டலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அதோடையே நான் ஒரு உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சுண்டலை நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் மசால் மாதிரி செய்யறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுருங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு தான் அரைச்சிருக்கோம், வதக்கலை. அதனால் நல்லா கொதிச்சிச்சுன்னா தான் உங்களுக்கு பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசால் மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மசால் மாதிரி செய்யறதுனால தண்ணியை ஃபுல்லாக ட்ரை ஆக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சென்னா மசால் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் சரி சப்பாத்தி தோசைக்கும் சரி சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.